அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே சனி பெயர்ச்சி ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. சனி பெயர்ச்சியின் ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து, மேலும் நட்சத்திர வாரியான பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். பொதுவாகவே ராசிப்படி உங்களுக்கு எச்சரிக்கையோட பழகும் பாங்கும், பொருளீட்ட பல வழிகளை தேர்ந்தெடுக்கும் துணிவும் கண்டிப்பாக இருக்கும். வீடு, வாகனம் போன்றவற்றை முழுமையாக அனுபவிக்கும் யோகமும் நீங்கள் பெற்றிருப்பீங்க. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி அமர்கிறார். எதுலேயுமே நல்லது நடக்குங்க. இதுவரையில் ஏதேதோ காரணங்களால் தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள்லாம் இனி பூர்த்தியாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு வங்கி கடன், குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் அன்பர்களுக்கு குழந்தை வரம், உறவுகளிடையே இணக்கம், சொந்த ஊரில் மதிப்பு, அந்தஸ்து ஆகிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் காலமாக இந்த சனி பெயர்ச்சி காலம் இருக்க போகுது. இந்த சனி பெயர்ச்சியில் வரும் ஏப்ரல் 2 வரை குடும்பத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய பாதகாதிபதியான குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலங்கிறதால வீட்டில் வீண் வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கவனமாக கையாளுங்க. சனி பகவான் உத்திரட்டாதியில் பயணிக்கும் காலமான 2/4/2026 முதல் 14/4/2027 வரை எதிர்பாராத பணவரவு, எடுத்த வேலையில் வெற்றியும் உண்டாகும். வெளிநாட்டு நண்பர்கள், உறவுகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள்லாம் வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கு தடபுடலாக திருமணம் முடியும். இருந்தாலும் கூட சனி பகவானின் வக்கர சஞ்சார காலத்தில் அதாவது 15/7/2026 முதல் 30/11/2026 மற்றும் 28/7/2027 முதல் 13/12/2027 வரை அலைச்சல், காரிய தடைகள்லாம் வந்து போகும். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. யாரையுமே விமர்சித்து பேசாதீங்க. இந்த சனி பயிற்சி காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4, 7 மற்றும் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. தாய் வழியில் சொத்து பிரச்சனையெல்லாம் தலை தூக்குங்க. மனைவியுடன் வீண் வாக்குவாதங்கள்லாம் வந்து போகுங்க. அவருக்கு கர்ப்பப்பை கோளாறு, சிறு சிறு அறுவை சிகிச்சைகள்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்குது. சுப விரயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி திரும்புங்க. பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து சேரும். வியாபாரத்தில் புது பாய்ச்சல் காட்ட போகிறீங்க நீங்கள். இருந்தாலும் கூட புது முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. போட்டிகளை முறியடிப்பீங்க நீங்கள். பழைய கடைகளை புதுப்பித்து விரிவுபடுத்துவீங்க. ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுங்க. கண்ணாடி, ஆடை, கெமிக்கல் வகைகளில் லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் இப்போது சனி பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் வந்து அமர்றதால வேலை சுமை அதிகரிக்கிறதன் செய்யும். மேலதிகாரி ஆதரவாக இருப்பாங்க. உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளெல்லாம் ஒப்படைப்பாங்க. மதிப்பு மரியாதை கூடுங்க. அதனால் ஒரு சிலருக்கு பணியில் திடீர் இடமாற்றம் உண்டாகும். அடிக்கடி விடுப்பு எடுக்காதீங்க. முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாளுங்க. கணினித்துறையினருக்கு அதிக சம்பளத்தோட திடீர் இடமாற்றம் உருவாகுங்க. மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரிய வீரியகாரகனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2 பாதமான ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும், 3ஆம் 4ஆம் பாதமான மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் இருக்காங்க. உங்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாய்க்கு சனி பகைவர் இருந்தாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்கக்கூடியவராகிறார். மிருகசீரிஷம் 1, 2 பாதத்துக்குரிய சனி பகவான் லாபஸ்தானத்திலும் 3ஆம் 4ஆம் பாதத்திற்கான ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1ஆம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லாபத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். 3ஆம் 4ஆம் பாதத்தினருக்கு செய்து வரும் தொழில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் உழைப்பையும் நெருக்கடிகளையும் போராட்டத்தையும் அதிகரிப்பார். ஆனால் இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, தசா புத்திக்கேற்ப இந்த பலன்களில் ஒவ்வொருவருக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும். பலன்களில் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மார்ச் 13, 2026
முதல் ஏப்ரல் 11 2026 வரை அஸ்தமனம். ஜூலை 15 2026 முதல் நவம்பர் 30 2026 வரை வக்கிரம். மார்ச் 25 2027 முதல் ஏப்ரல் 24 2027 வரை அஸ்தமனம். ஜூலை 28 2027 முதல் டிசம்பர் 13 2027 வரை வக்கிரம் என்கிற நிலை செல்வதால் மிருகசீரிஷம் 1-2 பாதத்தினருக்கு இந்த காலத்தில் லாபசனியின் பார்வைகளால் ஏற்படும் சங்கட பலன்கள் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். மறைமுக தொல்லைகள்லாம் நீங்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். 3-4 பாதத்தினருக்கு இந்த காலத்தில் ஜீவன சனியால் ஏற்படும் சங்கட பலன்கள் விலகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றமடையும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். மேலும் ராகு கேது சஞ்சாரம் மிருகசீரிஷம் 1-2 பாதத்தினருக்கு நவம்பர் 13 2026 முதல் ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் சஞ்சரித்து யோக பலன்களை அதிகரிப்பார். பணவரவை உண்டாக்குவார். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவார். 3-4 பாதக்காரர்களுக்கு நவம்பர் 13 2026 வரை ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதால எடுத்து வேலைகள்லாம் வெற்றியாகுங்க. நினைத்த காரியங்கள்லாம் நடந்தேறும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். மேலும் குரு பகவான் சஞ்சார நிலை காரணமாக 1-2 பாதத்தினருக்கு மிதுனத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் வருமானம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கடன்கள்லாம் அடைபடும். உடல்நல சீராகும். மறைமுக தொல்லைகள்லாம் விலகும். கடகம் கன்னியில் சஞ்சரிக்கும் காலங்களில் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, தொழில், வீடு, தொழில் என்ற எண்ணமெல்லாம் பூர்த்தியாகும். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவார். உத்தியோகம், தொழில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். 3-4 பாதத்தினருக்கு மிதுனத்திலும் சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் காலத்தில் திருமண வயதினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, வீடு, வாகனம் போன்ற கனவையெல்லாம் நனவாக்குவார். வருமானத்தை அதிகரிப்பார். குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார். கடகத்திலும் கன்னியிலும் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் ஏற்படும் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். உடல்நிலை சீராகுங்க. குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். மேலும் வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். சேமிப்பு உயரும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் இப்போ முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். அரசியல்வாதிகள் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்போரின் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கூடும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியும். விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், மருந்தகம், கெமிக்கல், பெட்ரோல், நிதி நிறுவனம், ஷேர் மார்க்கெட் தொழில்கள் லாபம் தரும். மருத்துவர்கள், காவல்துறையினர், ஆசிரியர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் முன்னேற்றம் அடைவாங்க. பணியாளர்கள் வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க. வேலையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு பணியில் வழக்கு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். தகுதி இல்லாத இடத்துல அமர்த்தி வைக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் தகுதியான இடத்துல போஸ்டிங் கிடைக்கும். தற்காலிக பணியாளர்கள்லாம் நிரந்தரமாவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் தனி மரியாதை ஏற்படுங்க. திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும். குழந்தைகளுக்காக ஏங்கியோரின் ஏக்கம் தீரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை உண்டாகும். உயர்கல்வி கனவெல்லாம் நனவாகும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் வாய்ப்பு உண்டாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், நெருக்கடிகள்லாம் நீங்குங்க. கையில் பணம் புழங்கும். சேமிப்பு உயரும். புதிய வீடு, வாகனம் என்ற கனவெல்லாம் நனவாகும். தம்பதிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். தம் குடும்பம், தம் பிள்ளைகள் எதிர்காலம் என்ற எண்ணத்தோட நீங்கள் செயல்படுவீங்க. குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். பரிகாரமாக நீங்கள் மருதமலை முருகனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வித்யகாரகன் புதன், யோகக்காரகன் ராகு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் நட்பானவர். இவரை பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்தும் என்ற முன்னேற்றத்தை நோக்கி உங்களை நடைபெற வைப்பார். மார்ச் 6 2026 முதல் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான மீனராசியில் நட்பாக சஞ்சரிக்க போகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் அவர் சஞ்சரிக்கும் இடத்துக்கு பலன்களை வழங்கக்கூடியவர் இருந்தாலும் கூட செய்து வரும் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தவறான வழியில் செல்லாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்ட மதிப்பீடு தயாரிச்சுக்கிறதும் சந்தை நிலவரத்தை அறிஞ்சு முதலீடு செய்கிறதும் ரொம்ப அவசியம். 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை 4, 7, 12ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதால தாயாரின் உடல்நிலையில் தன்னுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடன், நண்பர்களுடனும் இணக்கமற்ற நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அது ரொம்ப அவசியமும் கூட.
எதிர்பாராத செலவுகளும் மறைமுக தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எல்லாத்துலேயுமே நிதானமாக நீங்கள் செயல்படுறது நல்லது. இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, தசா புத்திக்கேற்ப இந்த பலன்களை ஒவ்வொருவருக்கும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஜீவன சனியாலும் அவருடைய பார்வையாலும் ஏற்படும் பாத பலன்கள் உங்களை நெருங்காமல் போகுங்க. தொழில், உத்தியோகம், குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும். ஆரோக்கியம் சீராகும். பணப்புழக்கம் இருக்கும். மனசில் நிம்மதி உண்டாகும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். மேலும் 10ஆம் இட சனி நெருக்கடிகளை அதிகரித்தாலும் கூட பாக்கிய ராகு, சகாய கேது, குரு சஞ்சாரம் மற்றும் பார்வைகளால் வாழ்க்கை வளமாகுங்க. பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். புதிய சொத்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். எதிர்ப்புகள்லாம் உங்களை கண்டு விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். கடன்கள் அடைபடும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வியாபாரம், தொழில், புதிய முதலீட்டில் நிதானம் தேவை. வெளிநாட்டு வர்த்தகம், நிதி நிறுவனம், இண்டஸ்ட்ரியஸ், ஐடி, பங்கு வர்த்தகம், வாகன விற்பனை, தொழிற்சாலை, டிராவல்ஸ், பதிப்பகம், கல்வி நிறுவனம், கமிஷன் ஏஜென்சி, சினிமா, சின்னத்திரை, வலைத்தளம் தொழில்கள் வளர்ச்சி அடையும். மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருப்பவருக்கு முயற்சிக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறவங்களுக்கு, அலட்சியமாக செயல்படுறவங்களுக்கும் மெமோ எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்குங்கிறதால இந்த காலத்தில் பொறுப்புணர்ந்து செயல்படுறது ரொம்ப அவசியம். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வர்றவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்குங்க. ஒரு சிலர் பார்க்கும் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இட சனியால் உழைப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஒரு இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. இருந்தாலும் ராகு, கேது, குரு சஞ்சார நிலைகள்லாம் சாதகமாக இருக்கிறதால அனைத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பொன், பொருள், அந்தஸ்து, கௌரவம் என்ற உங்கள் பயணம் இருக்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். சமூகத்தில் உங்களுக்கென தனி மரியாதையை நீங்கள் உருவாக்கிக்கிறதுல முனைப்பு காட்டுவீங்க. மேலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வதாலும் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதாலும் தேர்வில் அதிக மதிப்பெண் உங்களால் பெற முடியும். போட்டித் தேர்விலையும் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு. சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்தில் கல்வி கற்கும் நிலையும் ஏற்படும். மேலும் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகம் மற்றும் விரயஸ்தானங்களை பார்க்கும் சனி பகவானால் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும். பரம்பரை நோய்கள், பருவ நோய்கள் என்று தலை காட்டும். அதுக்காக நீங்கள் மருத்துவ செலவு ஏற்படும். இருந்தாலும் குருவின் பார்வைகளால் வந்த நோய்கள் மருத்துவத்தால் குணமாகும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். பொருளாதார நிலை உயரும். உறவுகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். ராகு, கேது, குரு சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கிறதால வீடு, வாகனம், வசதி வாய்ப்பு என்ற நிலை உயருங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலும் 4ஆம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டிற்குரிய உத்தியோகம், தொழில் போன்றவற்றில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அனைத்திலும் அக்கறையை அதிகரிப்பார். உழைப்புக்கேற்ற லாபத்தை வழங்குவார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனியின் போராட்டம் முடிவுக்கு வருங்க. எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். அனைத்திலும் யோகம் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இதுவரை அனுபவித்த சங்கடங்கள்லாம் விலகும். சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். மேலும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும். நினைத்த காரியங்கள்லாம் நடந்தேறும். அவமானங்களை சந்திச்சு வந்த நிலை மாறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. பொன், பொருள், வீடு, வாகனமெல்லாம் சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் கூடுதல் அக்கறை தேவைப்படுங்க. புதிய முதலீடுகளில் நிதானம் தேவை. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, அலைபேசி, ஏற்றுமதி இறக்குமதி, பங்கு வர்த்தகம், நிதி நிறுவனம், தொழிற்சாலை, டிராவல்ஸ், குடிநீர், விவசாயம், ஜுவல்லரி தொழில்கள் எதிர்பார்த்த லாபத்தை தரும். மேலும் பணியாளர்களை பொறுத்தவரை உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் மரியாதையான பொறுப்பும் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் தங்கள் பொறுப்பையும் கடமைகளையும் உணர்ந்து செயல்படுறது அவசியம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும். பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்கள் வேலைகள்லாம் நடந்தேறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. பொன், பொருள் சேரும். வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். வேலையில் உயர்வு கிடைக்கும். கல்வியை பொறுத்தவரை பொதுத் தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது அவசியம்.
தவறான நட்புகளை விட்டுட்டு விலகிறதால உயர்கல்வி என்ற உங்கள் கனவு நனவாக வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். மருந்து மாத்திரை மருத்துவமனை என்று ஏற்பட்ட செலவுகள் கட்டுப்படும். பரம்பரை நோய் தொற்று நோய் என்று அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். வயதானவர்களுக்கு மனசில் இருந்த பயம் விலகும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குடன் வாழ்ந்திடக்கூடிய நிலை உண்டாகும். தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். புதிய இடம் வீடு வாகனம் என்று சேரும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். அவர்களால் பெருமை உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபட சங்கடங்கள் விலகுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.